நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இத வாங்கிட்டு வந்தேன். வர அமாவாசை வரைக்கும் இத கையில கட்டியிருந்துட்டு அப்புறம் நம்ம ஊரு கோயில் குளத்துல போட சொல்லி ஒரு சாமியார் சொன்னாரு. இத உங்க கையில கட்டட்டுமா? அது என்ன எல்லா கோயில்லையும் புருஷன் ஆயுள் மட்டும் முக்கியம்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க? ஏ பொண்டாட்டி ஆயுள் முக்கியம் இல்லையா? ஒரு பொண்டாட்டி புருஷன்ல சரி பாதி. புருஷன் நல்லா இருந்தா பொண்டாட்டியும் நல்லதா இருப்பா. இது உங்க கையில கட்டவாங்க. புருஷன் ஆயுளை பத்தி கவலைப்படுறதுல பாதிய புருஷன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறதுலயும் காட்டு. நான் என்னைக்குங்க உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம போயிருக்கேன்? கொஞ்ச நாளாவே நீ எதுவும் கேட்டதே இல்லையே. எனக்கு பிடிக்காத விஷயம் மட்டும்தானே நீ பண்ற. உன் தங்கச்சி பொண்ண வெளியே அனுப்புன்னு சொல்லியும் கேட்காம நீ வீட்டுல வச்சிருக்க. அந்த கதிரவன் தப்பான ஆளுன்னு நான் சொல்லியும் அதையும் கேட்காம அவனுக்கு ஆதரவா நீ பேசுற. அவன நல்லவன்னு வேற சொல்ற. கதிர நல்லவன் தாங்க. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அந்த கதிரவனை நல்லவன்னு நம்பிட்டு இருக்க. இதான் நீ எனக்கு கொடுக்கிற மரியாதையா? ஏங்க, நீங்க அவனை சரியா புரிஞ்சுக்காம இருக்கீங்க. கதிர் நம்ம தனவ நல்லா பாத்துப்பான். நம்ம பொண்ணு அவன் கூட சந்தோஷமா. போதும் ஜானகி, போதும். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் எது சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. சரி, பரவாயில்ல. ஒரு நாள் அவனோட உண்மையான முகம் உனக்கு தெரிய வரும். ஏங்க இந்த கயிறு? ஜானகி, நான் உன்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. வீட்டோட கௌரவத்தையும் மரியாதையையும் நீ உயிரா நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நமக்குள்ள இப்போ நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அந்த கதிர் தான். பெத்த பாசமும் வளர்த்த பாசமும் உன் கண்ணை மறைக்குது. நமக்குள்ள நிம்மதியான வாழ்க்கை வாழறதுக்கு நீ எந்தவித முடிவும் எடுக்கல. ஆனா நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீ சம்மதிப்பியா? சொல்லுங்க. இனிமே உன் தங்கச்சி பொண்ணை பத்தியோ அந்த கதிரவனை பத்தியோ என்கிட்ட எதுவும் பேசாத. அவனை நல்லவன்னு சொல்லி அவனுக்காக வாதம் பண்ணக்கூடாது. குறிப்பா அவங்கள திரும்ப வீட்டுக்கு கூப்பிட சொல்லி நீ என்கிட்ட கேட்க கூடாது. அந்த கதிரோட நல்லது கெட்டது எதுக்கும் நீ போகக்கூடாது. அதுக்கு நீ சரின்னு சொன்னா